அவுட்டிங்னாலே எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட தானே போயிருப்போம். என்னைக்காவது ஸ்ட்ரேஞ்சர்ஸோட அவுட்டிங் போயிருக்கீங்களா? அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஷிவானி நோமேடுன்றவங்க. ஸோ அவங்களோட நாங்க போன இடம் தான் வந்து பழவேற்காடு ஏரி. ஸோ அந்த ஏரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக 2 போட் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டில கொண்டு போயிட்டு எங்கள வந்து அங்க இருக்கிற மணல் திட்டு வரைக்கும் அந்த போட்மேன் அண்ணா விட்டாங்க. அது இல்லாம எங்களுக்காக வந்து பந்தல்லாம் அந்த போட்மேன் அண்ணா வந்து ரெடி பண்ணி குடுத்தாங்க. நாங்க உட்காந்து பேசுறதுக்காக. அங்க ஒரு சின்ன இன்ட்ரோ செஷன் முடிச்சதுக்கப்புறமா நாங்கலாம் கடல்ல இறங்கி பயங்கரமா குளிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நெறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேம்லாம் விளையாடி ரொம்பவே டயர்ட் ஆனதுக்கப்புறமா எங்கள பூஸ்டப் பண்ற மாரி சுட சுட கையில வந்து பிரியாணி கொண்டு வந்து குடுத்தாங்க. இருந்த பசியில பிரியாணிய பார்த்த உடனே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு, அசையவே முடியாத அளவுக்கு ஒரு உண்ட மயக்கத்தில இருந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து ஒரு கேம் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேம் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்றதையும் மீறி நாங்கலாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டோம். இந்த செஷன் முடிச்சுட்டு நாங்க திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ பிரிஞ்சு வரா மாரி ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. அண்ட் இந்த செஷன் குடுத்த